இன்றைய காணொளி நிகழ்ச்சியில் எங்களுடைய ஐயப்ப பயணம், சபரிமலை பயணத்திற்காக இருமுடி கட்டக்கூடிய நிகழ்ச்சியை முதலாவது பகுதியாக உங்களுக்கு காமிக்கிறோம். இவர் எங்கள் உறவினர் மற்றும் எங்களுடைய நண்பர் மோகன் அவர்கள் ராசிபுரத்துலேருந்து வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த இருமுடி கட்ட அவர் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே போயிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 3-4 தடவை போவார்னு வச்சுங்களேன். அவர் அந்த மாதிரி ரொம்ப நாளாக ஈடுபாடு கொண்டு இப்போ நாங்கள் 10வது ஆண்டாக நான் இந்த இருமுடி சபரிமலை பயணத்தை மேற்கொண்டேன். 10வது ஆண்டுனா நான் தொடர்ந்து 10 வருஷம் போகலைங்க. 2 வருஷம் போவேன், 3 வருஷம் நின்றுக்குவேன். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் போகிறோம். எங்கள் நண்பர் மோகன் அவர்கள் அவர் இருமுடி கட்டித்தர சொல்லியிருந்தோம். அவருடைய ஐயப்ப ரொம்ப தீவிர பக்தர். ஆன்மீக மிகப்பெரிய ஆன்மீக விஷயங்கள ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அதே மாதிரி கும்பாபிஷேகங்கள், யாகசாலையில் அமர்ந்து வேள்வி வளர்க்குறது இதெல்லாம் செய்வார். அதே மாதிரி சாமிக்கு அஷ்டபந்தனம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அரக்கு மாதிரி ஒரு பிசினை இடித்து அது போகிறதுல அவர் ரொம்ப கைதேர்ந்தவர். பக்கமாக நடைபெற்ற ராசிபுரத்தில் நடைபெற்ற பெருமாள் கோயிலில் அவருடைய கைங்கரியம் நிறைய நடந்திருக்கு. அவரும் கைங்கரியத்தால் சிறப்பான முறையில் செய்வார். அந்த மாதிரி அஷ்டபந்தனம்னு சொல்லுவாங்க. சாமிக்கும் அந்த இதுக்கு மத்தியில் ஒரு அரக்கு மாதிரி ஒரு பொருள் போட்டு செய்வார்னு வச்சுங்களேன். அந்த சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்காரு. அவர் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். எங்கள் இருமுடி கட்டுறதுக்காக அவர் வர சொல்லியிருந்தோம். அவர் வந்திருந்தார். அவருடைய பங்களிப்பு சிறப்பான முறையில் இருந்தது. அவருக்கும் ஒரு நன்றி சொல்லி எங்களுடைய சபரிமலை பயணத்திற்காக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15-16 பேர் இருமுடி கட்டிட்டு போனோம் வச்சுங்களேன். ஆனால் அதில் ஒரு 4-5 பேர் ஃப்ரீயாக லேடிஸ் கேரளாவை சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க எங்க கூட. அவங்க அடிவாரத்துக்கு தங்கிட்டாங்க. நாங்கள் 14 பேர் மட்டும் போயிருந்தோம். இதில் பெண்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வர முடியும். அந்த மாதிரி எங்கள் கூட 4-5 பெண்கள் வந்திருந்தாங்க. எங்கள் துணைவியார் மற்றும் எங்கள் சகோதரி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் எங்கள் மைத்துனர் மனைவி முதலியார் வந்திருந்தாங்க. 50 வயசுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் அந்த டோக்கன் வாங்கி போக முடியும்னு வச்சுங்களேன். 50 குறைவான சபரிமலை போக முடியாது. எல்லாத்துக்கும் இது தெரியும். அந்த இப்போ டோக்கன் சிஸ்டம்னால கிளியராக இருக்குன்னு வச்சுங்களேன். ஆதார் அட்டை நீங்கள் கம்பல்சரியாக கொண்டு போகணும்னு வச்சுங்களேன். முதலாவது இருமுடி பேத்தி, அன்னார் பேத்தி ஜோசிதாஸ்திரிக்கு இருமுடி கட்டக்கூடிய காட்சி நிறைய இடத்துல பார்த்துருப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. எங்கள் நண்பர் ஒரு மாதிரி சிறப்பான வகையில் செஞ்சிட்ருக்காரு. தொடர்ந்து காணொளி பார்ப்போம். எங்களுடைய பயணத்தினுடைய முதலாவது பாகமாக இதை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். என்னுடைய முதல் பயணம் எப்பன்னு சொல்லாருன்னு வச்சுங்களேன், எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இறந்து முதலாவது போயிருக்கேன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாவது. தொடர்ந்து நான் போகாதனால 10 ஆண்டுகள் தான் போயிருக்கிறோம். அந்த மாதிரி முதல் மலை என்னுடைய சபரிமலை பயணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறப்புக்கு பின்னால் நடந்த முதலாவது அஞ்சலி. ஏன்னா இந்த எப்படி இவ்வளோ ஞாபகமாக சொன்னேன்னு வச்சுங்களேன், நாங்கள் போவேல வழிநெடுகில் எங்கேயும் முதலாவது ஆண்டு அஞ்சலின்னு சொல்லி நிறைய இடத்துல வளைவுகள் வச்சுருந்தாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். எங்களுடைய பயணம் தொடர்ந்து இந்த பயணத்தின் காணொலியாக 2வது பகுதி, சபரிமலை 3வது பகுதி வெளியில் வர இருக்குது. பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கட்டாயம் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் ஒன்று போடுங்க. அதான் சொல்கிறேன். இந்த இருமுடி சொல்லையில் ஒரு சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் பேத்திக்கு தான் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றுற நிகழ்வு நடைபெற்றது. ஏன்னா ஃபஸ்ட்டு சபரிமலை குழந்தைங்களுக்கு தான் இருமுடி கட்டணும் அப்படின்னு ஒரு எங்கள் நண்பர் மோகன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா பையனாக இருந்தால் ஃபஸ்ட்டு, லேடிஸாக இருந்தால் பொண்ணாக இருந்தால் 2வது. அப்புறம் எங்கள் செட்டில் யாரும் இப்போ சின்ன மணிகண்ட பையன் வரல. அதனால் மஞ்சமாதா தான் வந்திருந்தாங்க. அந்த மஞ்சமாதாவுக்கு முதல் இருமுடி கட்டி நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இங்கே வச்சிருக்கு.
முடி கட்டியவர் அனைவருக்கும் பாத பூஜை செய்யப்பட்டு பின்னர் வணங்கக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கலாம். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். நாங்கள் எங்களுடைய பயணத்துடைய தூங்குவதற்கு முன் அனைவரும் பாத பூஜை பண்ணி போட்டு வச்சு போட்டு ஒரு மரியாதை பாத பூஜைன்னு சொல்லுவாங்க. குருஸ்தானம் வயது வித்தியாசம் இல்லாத சின்னவங்க பெரியவங்க பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் காரணம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நிலைமை தான் பார்க்கலாம்.